இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். காட்டத்துக்கு ஏற்ப மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன சீரகமும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு லெமனை இந்த மாதிரி வெட்டி சீடு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளியை வெட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே வத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனை இது கூட புழிஞ்சிடலாம். இப்போ சைடில் கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.